நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 1 நாளாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாம் உம்மாலே வந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரனை பற்றி ஆண்டவர் சொன்னார். அவனுடைய வயல் நிலங்கள்லாம் பிரம்மாண்டமாக நல்ல ஹார்வெஸ்ட், 100க்கு 100 பலன் கிடைச்சது. அவன் சொன்னான், இதுவரைக்கும் என் பண்ணையில் என் வயலில் அவ்வளவு அதிகமாக விளைஞ்சதில்லை. ஆகவே என் ஆயுசு நாள் வரைக்கும் நான் இந்த அறுவடையை, இந்த தானியத்தை சேர்த்து வச்சு இனி நான் பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவுக்கு நல்ல விளைச்சல். ஆகவே என் ஆயுசு காலம் வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்குது, இனி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்ன வர வார்த்தை என்னன்னா, எப்பா, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேகரித்தவைகள்லாம் யாருடையதான்? நீ உன்னுடையவன் அல்ல, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி உன்னுடையது அல்ல, உன்னுடைய விளைச்சல் உன்னுடைய அல்ல, எல்லாம் அவர் தந்ததை. யோபு சொல்றாரு, நான் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறதெல்லாம் என் ஆண்டவர் கொடுத்தது. வேதம் அழகா சொல்கிறது. இங்கே சொல்கிற, கர்த்தாவே, மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகள். ஏனென்றால் இது எப்படி அவருக்கு சொந்தம் என்றால், வெளிச்சம் உண்டாக கடந்து சொன்னாரே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள் சொன்னாரே, ஆகாய விரிவு உண்டாக கடவுள் சொன்னாரே. பூமியை உண்டு பண்ணினவர், சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டு பண்ணவர், சமுத்திரத்தை உண்டு பண்ணவர், சமுத்திரத்தில் உள்ளவைகளை உண்டு பண்ணவர், வானங்களில் உள்ளவைகளை உண்டு பண்ணினவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அந்த ஆண்டவருக்கு எல்லாம் சொந்தம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்லாம் அந்த சொந்தமான தேவனை, இந்த உலக ரட்சகரை, இந்த சர்வ ஞானியை, சர்வ வியாபியை, சர்வ சிருஷ்டிகரை நாம் அறிந்து கொள்வோமேனால் அதே போல பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்ம மேலே தகப்பனார், நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு, நமக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. அவருடைய அன்பை நினைப்போம். அவர் நம்ம மேல் வச்ச அன்புனால, அப்பானால என்னன்னா அன்பு செலுத்துறவங்க தான். இன்றைக்கி நாங்கள் பல இடங்களையும் போகும்போது அப்பான்னு சொல்கிறாங்க, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்பான்னு சொன்னால் அன்புக்குரியவர், அன்பு செலுத்துகிறவர். இந்த பூமிக்குரிய அப்பாவே ஒருவேளை அன்பு செலுத்தாட்டணும். ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கும் போது பரலோகத்தின் தேவனானவர் பரமபிதா நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா, பரிசுத்தாவை கொடுப்பது நிச்சயம் அல்லவா. உலக பிரகாரமான அப்பாவே அன்புக்கு காரணமாக இருப்பாங்க. அப்பா அதிகமாக அன்பு இருந்தால் அன்பு தாராளமாய் கொடுக்கும். அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹீஸ் அ கிவர், லைஃப் கிவர், ஜீவனை கொடுக்கிறவர், அன்பை கொடுக்கிறவர், வாழ்வை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், நமக்குடைய ஆவிக்குரிய நன்மைகளை தருபவர், கிருபைகளை தர்றாரு, வரங்களை தர்றாரு, வல்லமை தர்றாரு, பாதுகாப்பு தர்றாரு. ஆகவே இந்த நாட்கள்லையும் நாம் அவரை இன்னும் அறிவோம், அவருக்காக வாழ்வோம், அவருக்காக கொடுப்போம், அவருக்காக உழைப்போம், அவருக்காக சேவை செய்வோம், நல்ல பலனை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.